நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஹலோ ஜூன். அதுதான் படத்தோட பேர். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரொம்ப ஒருத்தவங்கள விரும்புகிறோம் அப்படின்னா, அவங்களும் அது திரும்ப அதே மாதிரி இல்லாட்டி அவங்க லைட்டாக நம்மளுக்கு பிடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது எந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தை அழகாக காட்டியிருப்பாங்க. ஆனால் காலம் நம்மளை யார் கையில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது இந்த படம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ இது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயினாக இருப்பாங்க. அவங்க ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பீச்சில் உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக தனியாக உட்காந்துருப்பாங்க. ஒரு பேக்கோட ஷூவை போட்டுட்டு பேக்கை தூக்கிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. நிறைய பாட்டு வரும் இந்த படத்தில். அது ஒன்று தான் அதாக இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் பாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப சோர்வாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேயே ஒரு லைட்டெல்லாம் போட்டு ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போவாங்க. அங்கே போனாங்கன்னா அங்கே எல்லா பசங்களும் பார்த்திங்கன்னா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ இவங்க போய் நின்று அந்த கூட்டத்தில் இவங்க ஒரு கேர்ளாக போய் நின்றுக்கிட்டு எனக்கு பச்சை கலர் பேர் வேணும், பச்சை கலர் பேர் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. உடனே எல்லாரும் சத்தம் கேட்கல அப்படின்னோடனே இவங்க சத்தமாக கேட்டவுடனே அங்கே கொடுத்துட்ருக்கவரே வந்துட்டு ப்ரௌன் இருக்குது, க்ரீன் இருக்குது, எது வேணும்னு கேட்டோன்னே எனக்கு க்ரீன் தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்கள 4 பேர் வந்து காக்கா பிடிக்க, அதாவது அவங்க கூட இதாக இருக்க நடப்பாங்க. அதில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து FBயில் அப்லோட் பண்ணுவாங்க. அது யார் பார்க்குறதுக்காக இருக்குன்றதுக்காகவும் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயே ஆட்டம் போட்டுட்ருப்பாங்க. அங்கே உள்ள பசங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துடும். அப்போ கை தகராறாக போன உடனே இப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த ஸ்டேஷனில் உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. அங்கே உட்காந்துட்டு ஒரே அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது நீங்கள் எங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இப்போ ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவை சத்தம் போட்டுக்கிட்டே அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பாங்க. பாவடையை வந்து, அதாவது அந்த ஸ்கர்ட்டை வந்து எவ்வளோ தூரம் தச்சு வச்சுருக்கா இந்த அம்மா, அதை மேலே நான் அப்படியே தூக்கி விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ நல்லா அப்படியே கிளாமராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிளிப்பை தூக்கி தலையில் ஒரு பக்கம் குத்திட்டு இப்போ நான் இப்படி பண்ணேன்னா பிரீத்தி ஜிந்தா மாதிரியே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பீட்ரூட் எடுத்துகிட்டு லிப்ஸுக்கெல்லாம் நல்லா போட்டு விட்டுட்டு ரொம்ப அவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. பார்த்தா பல்லு ஃபுல்லாக கிளிப்பு மாட்டி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னா அவங்களே அப்செட் ஆகிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சாக்ஸ் அப்படியே சுருட்டி விட்டுருவாங்க கீழே வரைக்கும். அப்போ தான் செக்ஸியான லிக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இஷ்டத்துக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்று சொல்கிறதுக்குலாம் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க அம்மா பார்த்துருவாங்க. இது என்னடி இது பாவடை இவ்வளோ தூரம் மேலே தூக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி விட்டுருவாங்க. சாக்ஸை ஃபுல்லாக போட சொல்லுவாங்க. தலை என்ன இவ்வளோ ஸ்டைல் வெட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் இது பண்ணி விட்டுருவாங்க. அது ஸ்கூல் போகிற பிள்ளைங்க ஸ்கூல் போகிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியே கடுப்பாக அவங்க அப்பா கூட கிளம்பி இப்போ போவாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாடலாக இருக்கணும். அவங்க ரொம்ப அந்த இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா அவர்கிட்ட பேசிட்டு அம்மா நல்லதுக்கு தானே சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவருக்கு வந்து அம்மாவை விட அப்பா ரொம்ப சப்போர்ட் ஹீரோயினுக்கு. இப்போ அவங்க ஸ்டைல் பண்ணி வச்சதெல்லாம் அவங்க அம்மா கலைச்சி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு கவலையாக இருக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு இப்போ கூட்டிகிட்டு வருவார். ஸ்கூல் வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவார். இப்போ அங்கேருந்து இறங்கி அவங்க உள்ளே போவாங்க. இப்போ நல்லா மழை பெய்யும். ஸோ மலைக்கு ஒதுங்கி ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு பையனை பார்ப்பாங்க. அவர் தான் ஹீரோ. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். அதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி பிக்சர்ஸ்லாம் வருதில்ல, அதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் அவங்களுக்கு. அதாவது அவரை பார்க்கும்போதே ரொம்ப ரசனையாக ரொம்ப ரசித்து பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் பேசுவானா, எந்த கிளாஸ்ன்னு தெரியல, புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கான்னு பல கேள்வி அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்க கிளாஸ் ரூமுக்கு போயிட்டே இருப்பாங்க. உள்ளே வந்துட்டு இந்த பையன் அப்படியே நின்றுட்டு இருப்பான். இவங்கள பார்த்தோன்னே அவனுக்கும் தெரியாது, எதார்த்தமாக வந்து கேட்பான். இந்த மாதிரி அவன் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது நீயும் அதே கிளாஸ் தானே, நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அவங்களுக்கு அவர் பேசுகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. இப்போ எங்கள் கிளாஸில் இவங்க வந்த உடனே இவங்கள குட்டச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க குள்ளமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்ற பாய்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் ரொம்பவே கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வேறு கிளிப்புலாம் போட்டிருக்காங்களா அந்த பல்லுக்கு, அதெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த 3 பேர் வந்து சூப்பராக டான்ஸ்லாம் ஆடுவாங்க. இவங்க ஒரு செட்டாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதேமாதிரி தனித்தனியாக இருக்கவங்களும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவ வந்து எனக்கு, இவ வந்து உனக்குன்னு அப்போவே ஆள் பிரிச்சுப்பாங்க. அந்த மாதிரியும் போயிட்டுருக்கும். அப்போ ஹீரோயினும் வந்து அவங்க பார்த்து அந்த பையனை பற்றி அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க இருக்காங்களே, இவங்க தான் வந்து ஹீரோயின் கூட லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதாவது அவங்க ரூம்மேட்டாகவும் இருப்பாங்க. இப்போ இந்த ஹேர் கட் பண்ணியிருந்தாங்களா அவங்க. இப்போ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் யாரை வேணால் பார்த்துக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்போ தான் அந்த கிளாஸுக்கு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வரும். தலையில் ஒரு ஷால் போட்டிருக்கும். அதை ஒரு பையன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார். இந்த பொண்ணு எனக்கு தான், இவன் நீங்கள் வேறு யாரை வேணால் பார்த்துங்க, இவன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்த உடனே வந்து அட்மிஷன் போட்டு வச்சுருவார். அதுக்கு தான் இப்போ பார்த்துட்டு இருக்காரு. அவங்களும் இப்போ உள்ளே வந்துடுவாங்க.
இப்போ அந்த கிளாஸுக்கு வந்து டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள அறிமுகப்படுத்திப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து உங்க கிளாஸ்க்கு இப்போ புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா, விசில் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த விசில்லயே ஒரு பாட்டு மாரி பாடிக்கிட்டே போர்ட்ல வந்து அவங்களே ஒரு டீச்சர் மாரி அவங்க வரைவாங்க. வரைஞ்சிட்டு, "இனிமே என்ன மறப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இதுவரைக்கும் கிளாஸ் டீச்சர் இந்த மாரி விசில் அடிச்சு நாங்க பார்த்ததே இல்ல. உங்கள நாங்க மறக்கவே மாட்டோம்னு" சொல்லிட்டு எல்லா பசங்களும் சொல்லுவாங்க. அந்த ஹீரோ வந்து கேமரா இதெல்லாம் வந்து மிஸ் எல்லாம் வேற கேமரால எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதோட வந்து நீங்களும் உங்கள வந்து அறிமுகப்படுத்திக்கணும். பேர மட்டும் ஜஸ்ட் சொல்லிட்டு போகக்கூடாது. உங்களோட திறமையும், தனித்திறமையும் வெளிய வரணும். அதாவது உங்கள யாரும் மறக்காத அளவுக்கு நீங்க பண்ணணும்னோனே, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டா வந்து அவங்களோட இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஒரு தலையில ஷால் போட்டு வந்தாங்களா, அவங்க வந்து நான் ரேம்ப் வாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொன்னோனே, அவங்க அதே மாரி சாக்ஸ் எல்லாம் கீழ இறக்கி விட்டுட்டு, அவங்க ஸ்கர்ட் எல்லாம் மேல தூக்கிக்கிட்டு, இதெல்லாம் என்ன சொல்றது? அந்த மாரிலாம் பண்ணிட்டு அவங்க அது மாரி ரேம்ப் வாக் பண்ணுவாங்க. எல்லாரும் வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அதே மாரி ஹீரோ வந்து கேமராவ வச்சுட்டு அவங்களே ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. இந்த ஹீரோயின் வந்து ஹீரோவ திரும்பி பார்க்கும்போது, அவர் அந்த பொண்ண வீடியோ எடுக்கிறது வந்து இவங்களுக்கு கோவமா வரும். அப்படியே அமைதியா இருந்துப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஹீரோயின கூப்பிடுவாங்க. ஹீரோவையும் கூப்பிடுவாங்க. அவங்க 2 பேருமே வந்து தட்டி தடுமாறி பேசுவாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்வான்னா, "நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன். இப்ப தான் நியூ ஜாயினிங்" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. வேற எதுவும் பேச தெரியாது. போய் உட்காருப்பான்ருவாங்க. ஹீரோயின கூப்பிடும்போது எல்லாரும் என்னென்னமோ செய்றாங்க. அத பார்த்து இதுக்கு மேலேயாவது எனக்கு திறமைய வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பசங்களும் நாங்க டான்ஸ் ஆடுறோம்ன்னு சொல்லிட்டு, சூப்பரா அசுரா பாட்டுன்ற மாரி ஒரு பாட்டுக்கு சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. அழகா 3 பேருமே. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே கிளம்புவாங்க. அப்போ வந்துட்டு இந்த நடுவுல இருக்கார்ல, அவர்ட்ட வந்து எல்லாருக்கும் ட்ரீட் வைடா அப்படின்னோன, நான் எதுக்குடா வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஆள் வரானோன அப்ப எல்லாருக்கும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்ப இந்த குச்சி ஐஸ் நீட்டா இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாரி டேஸ்ட்டா இருக்குமே, அந்த ஐஸ் தான் இப்ப எல்லாரும் வாங்குவாங்க. அப்ப அந்த தலையில ஷால் போட்டுருக்கலாம். அந்த பொண்ணுக்கு இவர் போய் குடுப்பாரு. இது சேமியா ஐஸ். மத்த ஐஸ்லாம் ரூ. 1 தான். இது ரூ. 5 ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, இதான் சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து ஹைஜீனிக்கே கிடையாது. இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் கையிலேருந்து வெடுக்குன்னு புடுங்கிட்டு, ஹீரோ கிட்ட கொண்டு போய் குடுப்பாங்க. இது சேமியா ஐஸு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது என்னோட ஃபேவரைட் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. ஹீரோவ பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை தான். ஆனா அவங்க அப்பா வந்து ரொம்ப வசதியானவரு. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சதுனால, அத பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஹார்ன் அடிப்பாரு. டக்குனு அந்த ஐஸ தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. அப்ப வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் வந்து அங்க நிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இந்த ஸ்கூல் பசங்க அதாவது பொம்பள பிள்ளைங்கள பார்க்கறதுக்காக அவங்க வந்து நின்னுட்டு அவங்க கொஞ்சம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட அப்படி போகும். அப்புறம் இவர் ஐஸ் தூக்கி போட்டவுடனே அங்க கீழ தான் கிடக்கும். அது முழுசா கிடக்கும். இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, "இன்னும் பிரிக்கவே இல்ல. போய் எடுத்துறலாமான்னு?" கேட்கும்போது, இன்னொரு வண்டி வந்து அத ஏத்தி அது இல்லாம ஆக்கிடும். அதோட அவங்களுக்கு அது அப்செட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து அவர் போம்போது, வரும்போது அவர பார்த்துட்டே இருக்க தான் வேலை. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் அந்த பொண்ணுங்கள பார்ப்பாங்க. ஆனா இப்ப யார பார்க்குறாங்கன்றத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல காட்ட மாட்டாங்க. ஒரு வழியா இந்த இதெல்லாம் முடிஞ்சிடும். இதோட இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அம்மா வடை சுட்டுட்டு இருப்பாங்க. வந்தவுடனே போய் எடுக்க போவாங்க. போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்லவுடனே, "நீ சுடுற வடைக்கு கையெல்லாம் வேற கழுவிட்டு வரணுமான்னு" சொல்லிட்டு அவங்க அந்த வடைய எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அது முடிச்ச உடனேயே இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு எல்லாரும் வரும்போது, இப்ப மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரு தான் ரொம்பவே அதாவது கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாய்ஸ்க்கு வந்து ஹீரோவையும், கேர்ல்ஸ்க்கு வந்து ஹீரோயினையும் லீடரா போட்டுருவாங்க. உடனே இவங்க 2 பேரையும் போய் அட்டெண்டன்ஸ் அது மாரி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "நம்ம 2 பேரு தான் உள்ளதிலேயே மொக்கையா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம 2 பேரையும் லீடரா போட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கூட கிளாஸ்ல இருக்க புள்ளைங்களலாம், "நீ வீடியோ எடுத்தீன்னா, அதெல்லாம் நல்லதில்ல. நான் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு" சொன்னோனே, "இல்ல, இல்ல அது என்னோட ஹாபிக்காக தான் நான் எடுத்தேன். வேற எதுக்காகவும் எடுக்கலன்னு" சொல்லிட்டு ஹீரோவும் பயந்துகிட்டே சொல்லுவாரு. அப்படியே அவங்க 2 பேரும் ஹாயா பேசிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்து கிளாஸ்ல ஒரு சார் இருப்பாரு. அவர் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுருவாரு. 1, 2 பேரும் உழுந்தடிச்சுட்டு, பயந்துகிட்டு இப்ப கிளாஸ்க்குள்ள வந்துருவாங்க. இப்ப டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, "நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே வருது. எல்லாருமே வந்து சேரணும். எல்லாருமே அவங்களோட அவங்களோட திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பசங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதோட இங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இப்ப ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவ ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க சாப்பிடுற பிளேட்லலாம் ஹீரோவோட பேரெல்லாம் எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. அவர் எங்க போனாலும் பின்னாடியே போவாங்க. அவர நின்னு நின்னு பார்க்கறது, கொல்றது, இதே அவங்களுக்கு ஒரு வேலையாவே வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு அப்போ ஒண்ணுமே தெரியாது. இவங்க 2 பேர் தானே லீடரு. அட்டெண்டன்ஸ் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அதாவது இப்ப நம்ம நோட்லாம் சப்மிட் பண்ணும்போது, ஹீரோவோட நோட்டுக்கு மேலேயே அவங்க நோட்ட வைப்பாங்க. ஹீரோவோட நோட்டுக்கு அந்த மாதிரியே அவங்க பார்த்து பார்த்து ஒவ்வொன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல இவரு வந்துட்டு அந்த அந்த தலையில ஷால் போட்டிருந்தாங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட அவர் பாட்டுக்கு கடல போட்டுட்டு பேசிட்டே இருப்பாரு. இவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இப்ப இவங்க வந்து ஏதோ வரைஞ்சு வரைஞ்சு ஒரு மாரி அழிச்சிட்டே இருப்பாங்க. அதாவது ஹீரோவோட பேர ஒரு மாரி அந்த மாரி சிம்பிளா எழுதி எழுதி அழிப்பாங்க. இதெல்லாம் அவர் கவனிச்சுட்டே இருப்பாரு. ஆனா அவருக்கும் பிடிக்கும். ஆனா எந்த அளவுக்குன்ற மாரி தெரியாது. அப்படிதான் இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ஆனுவல் ப்ரோகிராம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து பசங்க வந்து யாருமே அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்க மாட்டாங்க. டீச்சர் வந்து கோவம் வந்துரும் அவங்களுக்கு. "உங்க கூடலாம் கொஞ்சம் ஜாலியா பேசினா இப்படிதான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருவாங்க. உடனே பசங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பிராக்டிஸ்க்காக பண்ண
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ஒண்ணா சுத்திட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஆனா லவ் பண்றேன்றதெல்லாம் இன்னும் ஹீரோயின் வெளிப்படையா சொல்லல. அவங்க வந்து ஹீரோட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னைக்கு ஈவினிங் கால் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லவும், "எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிருவாரு. ஆனா நைட்ல வந்து கரெக்ட்டா அவங்க ஹீரோயின் சொன்ன மாதிரி அவர் கால் பண்ணுவாரு. கால் பண்ணும்போது ஹீரோயினும் வந்துட்டு அப்படியே ஜாலியா அவங்க வீட்ல தெரியாதுல்ல. அதனால அவங்க பாட்டுக்கு ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே ஃப்ரிட்ஜ தொறந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பேசலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ கரெக்ட்டா தொறப்பாங்க. அவங்க அப்பா, அம்மா அங்க வந்துருவாங்க. உடனே பயந்துகிட்டு ஃபோன ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுட்டு வெளிய வந்துருவாங்க. அதோட அத மறந்துருவாங்க. இப்ப காலையில எந்திரிச்ச உடனே அவங்க அப்பாவும், அம்மாவும் வந்துட்டு ஃபோன காணோம்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு அப்பதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சது ஞாபகமே வரும். ஓடி போய் ஃப்ரிட்ஜ தொறந்து அந்த ஃபோன எடுத்துட்டு, அத வந்துட்டு அதாவது சோஃபா கீழ இருந்த மாரி எடுத்து, தெரியாம இருந்த மாரி எடுத்து, "இதோ இங்க கிடக்குதும்மா, இங்க விழுந்து கிடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கையில குடுத்துருவாங்க. அப்பவே அவங்க அப்பாவுக்கு கூட அந்த அளவுக்கு டவுட் வராது. அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப டவுட் வரும். இது போக இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டே ஹீரோ வந்து அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறதுனால அவர் எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரியாமல் இப்போ ஹீரோயின் முழிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்டில் வந்து ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேரை எழுதி வைப்பாங்க. எழுதும் போதே ஃபஸ்ட்டே வந்து சிஸ்டரை அழிச்சு விட்ருவாங்க. அவங்களா கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அழிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து இவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்தே கவனிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து நின்று பார்ப்பாரு. பார்க்கும்போது தான் அவருக்கே தெரியும். இவங்க ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தது, லவ் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு இப்படி திரும்புவாங்க பாருங்க. ஹீரோ வந்து பக்கத்தில நின்னுட்டு பார்த்துட்டு இருப்பாரு இதெல்லாம். அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போயிடும். உடனே வந்துட்டு அப்படியே முகத்த அப்படி இப்படியே வச்சுட்டு இப்ப வெளிய எந்திரிச்சு வந்துருவாங்க. பின்னாடியே ஹீரோவும் வருவாரு. அப்படியே அப்போ ஒரு பாட்டு. அவங்க 2 பேரும் அப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. அவருக்கும் ஹீரோக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 2 பேரும் நல்லா பழகிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல வந்து இந்த ப்ரோகிராம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து எதையோ தேடுறதுக்காக ரூம்குள்ள வருவாங்க. ஏன்னா இவங்களும் ஹீரோவும் சேர்ந்து தான் ஒரு ப்ரோகிராம் பண்ணுவாங்க. எப்படின்னா, அவங்க 2 பேரோட கை அச்சு இருக்கு பார்த்தீங்களா, அத வச்சு வச்சு ஒரு பேர்ட உருவாக்குற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் ரெடியா இங்க ரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அது அங்க இருக்கு, அங்க இருக்குன்னு சொல்லுவாரு. இவங்க என்னன்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு தெரியாம கிஸ் பண்ணிடுவாரு. கன்னத்துல கிஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பஸ்ல போம்போது ஹீரோவோட பேக்க வாங்கி பத்திரமா வச்சுக்கிறது, பிளேட்ல திரும்ப திரும்ப சாப்பிடும்போதெல்லாம் அப்படி எழுதுறது, அப்படியே ஒரு பாட்டு வரும். அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பேசுவாங்கன்னா, இந்த வருஷம் தான் லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் எங்க போய் காலேஜ் சேர போறோமோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருப்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நம்ம அடுத்த வருஷம் சேர போற காலேஜுக்கு எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோமா காலேஜ்னவுனே, பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே சரி நாளைக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நான் கார் எடுத்துட்டு வரேன். எல்லாரும் காலையில வந்துருங்கன்னவுனே, சரின்னு ஓகே பிளான் பண்ணிடுவாங்க. இப்ப வீட்டுக்கு ஹீரோயின் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. இவங்க போய் உட்காந்து, "தண்ணி எதுவும் வேணுமாப்பா? அதாவது வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் வேணுமாப்பான்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் வேணாம்மா" அப்படின்னுவாரு. "அம்மா எங்கனக்கோ அம்மா தூங்கிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியாம தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. இவங்க பக்கத்துல போய் உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே அவங்க அப்பாவ விட அவங்க அப்பா சும்மா தான் பேருக்கு கூப்பிடுவாரு. போய் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ தண்ணி அடிப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு போட்டி அவ்ளோ தண்ணி அடிச்சுட்டு, அவங்க அப்பாவே மரியாதைலாம் அந்த மாரிலாம் பேசிட்டு உடனே அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. என்னன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. "நான் உனக்கு தெரியாம நெறையா தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா" அப்படின்னுவாங்க. என்னன்னு கேட்கும்போது, "நான் ரொம்ப கம்மியா மார்க் எடுத்திருக்கேன். ஆனா உன்ட்ட காட்டும்போது நெறைய மார்க் போட்டு காட்டியிருக்கேன்" அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, "இதுக்கு மேல அந்த மாரிலாம் செய்யக்கூடாது" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அழுவுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அம்மா எத்தன தடவ உன் பர்ஸ்லேருந்து எவ்வளோ காசு அடிச்சிருக்கா தெரியுமா? எனக்கும் அதில பங்கு இருக்கு. எனக்கும் பங்கு குடுப்பா" அப்படி இப்படின்னோன, அதுக்கும் அவர் சிரிப்பாரு. "எனக்கு இதெல்லாம் தெரியும்" அப்படின்னு சொல்லுவாரு. அதோட அந்த மாதிரி இருக்கும். இப்ப மறுநாள் வந்துட்டு இப்ப ஸ்கூல் வந்து சனிக்கிழமை லீவா தான் இருக்கும். இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி, ஹீரோ வந்து கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி, இப்ப பொய் சொல்லிட்டு எல்லாரும் அவங்க பார்க்க போற காலேஜுக்காக போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்ல ஒவ்வொருத்தர் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அம்மாட்ட கூட எதுவுமே சொல்லாம, அப்பாவ மட்டும் இன்னைக்கு அப்படியே பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிருவாங்க. உடனே இப்ப அப்பா வந்து அம்மாட்ட கேட்பாரு, "என்ன ஆச்சு? இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சு. எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "பரீட்சை வருதுல்ல, அதனால ஸ்பெஷல் கிளாஸா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சமாதானம் ஆயிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இப்போ பாய்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. கேர்ள்ஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்ல யார் வீட்லயும் விடல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் அடிச்சு கேட்பாங்க. எந்த பொண்ணுமே வந்திருக்காது. உடனே இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "வரல நானும் வரல. ஏன்னா யார ஃபோன் பண்ணி கேட்டாலும் வீட்ல விடலைன்னே சொல்றாளுங்க. நான் மட்டும் எப்படி வர முடியும்? இத்தனை பசங்க இருக்கீங்க. நான் மட்டும் வந்தா அது நல்லா இருக்காது." என்ன பேசுவாங்கன்னோனே, "நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார்ன்னா, "நீ என் கேர்ள் ஃப்ரெண்டுன்றத மறந்துட்டியா? அந்த உரிமையில கேட்கிறேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வந்தேன். இப்ப நீ வரியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வந்துருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா,
அப்பப்போ கையை பிடிச்சிக்கிறது, அப்படியே உரசி உரசி நடக்கிறது, அப்படியே அப்படியே தோளில் சாஞ்சிக்கிறது அப்படின்ற மாதிரி காலேஜை பார்க்குற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஈவினிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வருவாங்க. வாசல்லையும் அப்பா அம்மாவும் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இவங்க ஸ்கூல் இல்லாமல் வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்கன்றத வீட்டில் ரோட்டில் பார்க்குறவங்க வந்து சொன்ன உடனே செம்ம அடி இவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போதே, எங்கடி போன உனக்கு பேக் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை கழட்டி பார்த்தாங்கன்னா, இவங்க ஹீரோக்காக தெரிஞ்சு வச்சிருந்த அந்த gift எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. இப்படி பண்ணிட்டியே, அப்படி இப்படி குடும்ப மானத்தை வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அடியை போட்டு கூட்டு போய் பைபிளில் சத்தியம் பண்ணி இனிமேல் அவன்கிட்ட பேச மாட்டேன், அவனை லவ் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்களும் அழுதுகிட்டே சத்தியம் பண்ணுவாங்க. அப்பா ரொம்ப கவலையாக இருப்பார். என்கிட்ட பேசுங்கப்பா, இனிமேல் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்னை திட்டுங்க, இல்லை நான் அடிக்கக்கூட செய்யுங்க, என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்கன்னு அவரும் சமாதானம் ஆகிடுவார். இப்போ மறுநாள் ஸ்கூலுக்கு வருவாங்க. இவர் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன ஆச்சு, ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு இவர் சுற்றி சுற்றி வந்து கேட்பார். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உன்னை பிடிக்கல, நம்ம விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு பிடிக்காத எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஆனுவல் டேவும் வந்துடும். எல்லாரும் அவங்கள அந்த அந்த இது முடியும்ல, அப்போ வந்து எல்லாரும் அடுத்து எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து நான் பாம்பேக்கே படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோயினுக்கு அது மட்டும் தான் தெரியும். அவங்க அப்போ பேச மாட்டாங்க. அவரும் எவ்வளோ பேசி பார்ப்பார். அவங்க ரிப்ளைவே பண்ண மாட்டாங்கன்றனால அவரும் அப்படியே அமைதியாக இருந்துருவார். இப்போ ஹீரோயினும் காலேஜ் சேரணும். அவங்க அப்பாட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா, நான் பாம்பேயில் இருக்க காலேஜில் சேர்றேன்ப்பான்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பையனை பார்க்க தான் அவங்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் படிக்க தான்ப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு அப்பாவும் அங்கே சேர்த்து விட்டுருவாரு. அப்புறம் காலேஜ் வாசலில் நின்று சொல்ல வாயை திறக்கிறதுக்குள்ளே, இந்த 4 வருஷம் நான் நல்லபடியாக படிக்கணும், அவ்வளோதானே, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே அப்பா என்ன நினைப்பாருன்னா, காலேஜ் லைஃப் நல்லா ஜாலியாயிருன்னு சொல்ல வந்தால் படிக்கிறேன்னு நினைக்கிறாலே, சரி படிக்கட்டும்னு சொல்லுவார். இந்த 4 வருஷமும் இப்போ அந்த ஹேர் கட் பண்ணியிருந்தாங்களா, அவங்க கூட தான் அவங்க ரூம்மேட்டாக தங்கியிருப்பாங்க. ஆனால் எவ்வளோ பசங்களை அவங்க கடந்து போவாங்க வருவாங்க. அவருங்க ஹீரோ மட்டும்தான் அவங்களுக்கு மனசு தேடிட்டே இருக்கும். வேறு யாரையுமே அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவரை போய் பார்க்கலாமா, இப்போ எந்த நிலமையில இருப்பான், என்ன இதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிப்பாங்க. இப்போ அவங்க ரூம்மேட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அன்றைக்கி அந்த ஆனுவல் டே நடந்ததில்ல, அப்போ அந்த நோஃபல் இருக்கான்ல, எனக்கு வந்து கிஸ் பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்படியா, எங்கே கிஸ் பண்ணா, இது இந்த கிஸ்ஸா ஃப்ரெஞ்சு கிஸ்ஸான்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, விளக்கம் கேட்டுட்டு இருப்பாங்க. அது போக இவங்க 2 பேர் இந்த பொண்ணு வந்து தண்ணி அடிக்கிற பொண்ணாக இருக்கும். அப்படியே அந்த அந்த செட்டே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்விட்சை லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுத்துப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து படிக்க அனுப்புனா என்னென்ன பண்ணுறாங்க, அதான் பேரண்ட்ஸ் முன்னாடியே தண்ணி அடிக்கிறாங்களா, அப்புறம் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் இந்த ஊரில் தானே அவனும் இருக்கான் அப்படின்னு ஒன்று, இந்நேரம் அவனுக்கு வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒன்று, இல்லை இதுக்கும் ஒரு தடவை போய் அவனை பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லிட்டு, என்ன ட்ரெஸ் போடுறது, எப்படி மேக்கப் போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ அவர் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கே வந்துடுவாங்க. இங்கே திரும்பி உட்காந்துட்டு இப்போ அவர் அங்கே தான் உட்காந்துருப்பார். ஆனால் பேசுகிறதுக்கு தயக்கமாக இருக்கும். இப்போ இவங்க என்னென்னமோ உளறிட்டு இருப்பாங்க. அதாவது நான் வாண்டடாக வந்து அவனை தேடி வந்தேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால அவன் ஏதாவது வாக்கிங் போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, திடீர்னு போய் எதார்த்தமாக போய் நான் அப்படி பேர் சொல்லி கேட்கும்போது அப்படியே அவன் அதிர்ச்சி ஆகிடுவான்ல, அந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை நான் வாஷ்ரூம் போகிறேன், அவன் வாஷ்ரூம் வரும்போது அப்படியே எதார்த்தமாக பார்க்குற மாதிரி பண்ணலாமா, அப்படி இப்படின்னு ஒன்றா கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு பயங்கர கோவம் வரும். நீயும் உன் மொக்க ஐடியாவும் சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு நோஃபல் அப்படின்னு சொல்லி கூப்பிடவுடனே அவர் எந்திரிச்சு நின்றுவார். அந்த ஹீரோவும், நாங்கள் இங்கே வந்தோம், உன்னை பார்க்க வரல, எதார்த்தமாக தான் வந்தோம், இங்கே வந்த இடத்துல இவ ஹீரோயினும் இங்கே இருக்கா, அவனுக்கு வேணும்னா 2 பேரும் பேசுங்கன்னு அவருக்கு சிரிப்பாக இருக்கும். எந்திரிச்சு போய் ஹீரோயினை பார்ப்பாரு. பார்த்தோன்னா ஹாய் சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசும்போது ஹீரோக்கு ஒரு கால் வரும். அந்த கால்லேயே அதிக கவனம் செலுத்தி பேசுவார். மேக்கப் அதிகமாக போட்டோன்னு அவன் என்னை பார்க்குறான் அது மாதிரிலாம் ரொம்ப அவங்க எக்ஸைட் ஆகி ரொம்ப இதாக சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஃபோன் பேசி முடிச்ச உடனே, இப்போ நான் அப்பா கால் பண்ணிட்டார், உடனே நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன், உன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை மட்டும் இப்போ வாங்கிப்பாங்க. அதோட சரி திரும்ப ஒரு பாட்டு வரும். திரும்பவும் இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேசிட்டு போகும்போது ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்லுவார், நீ ரொம்பவே மாறிட்டேன்னு சொல்லும்போது, மொக்கையாக இருக்கனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவ்வளோதான், இவங்களை கையிலே பிடிக்க முடியாது, அவ்வளோ குஷியாயிரும். திரும்ப நாளைக்கு வேறு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், திரும்ப நாளைக்கு கால் பண்ணி அவங்க அங்கேயும் இங்கேயும் போகிறதும் வர்றதும் ரொம்ப மாறி மாறி அந்த கேரிங்காக எடுத்துக்கிறதும், நிறைய இடத்துக்கு போகிறது வருது. ஏன்னா இப்போ இவங்க தனியாக வேறு தங்கியிருக்காங்களா, அப்பா அம்மா கிட்டே இல்லை, அதனால் இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். அவங்க நினச்ச மாதிரி சந்தோஷமாகவே அவங்க அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க லவ் நல்லா டெவலப் ஆகி போயிட்டுருக்கும். சரி, இப்போ வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. உடனே ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவார். அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ரொம்ப பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுனால பெருசாக அதை கண்டுக்க மாட்டார். ஆனால் எதிர்ப்பும் தெரிவிக்காமல், என் பையனுக்கு வேறு பொண்ணு பார்க்கலாம்னு நினச்சேன், சரி ஓகே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறான் அப்படின்றதுனால ஓகே நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கல்யாணத்தை இங்கே வச்சுக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வந்து அதாவது வெளிநாடு போயிடுவான், நீ இங்கே தான் இருக்க மாதிரி இருக்கும், அதாவது இங்கே தனியாக தான் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்களா, இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, வேலைக்கு அது என்ன ஒரு 10K 15K வருமா, அதெல்லாம் தேவையே கிடையாது, இப்போ என் ஒய்ஃப் எடுத்துங்க, என்ன
என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் என்ன பார்த்துக்கிட்டா போதும், அதே மாதிரி நீ உன் ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டா போதும், வீட்டில் தான் இருக்கணும், வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, இப்படி தான் இருக்கும், அவனோட வேலைக்காக அவன் வெளிநாடு தான் போவான் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லுவார். கல்யாணத்தை எங்கே வைக்கலாம் எல்லாமே பேசுவார். ஆனால் வந்து உன்னோட விருப்பம் என்ன, அது உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் இருக்க எதுவுமே அவர் கேட்டுக்கவே மாட்டார். இது வந்து ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது அவர் எதை நினச்சி சந்தோஷப்படுறாருன்னா, அப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் அப்பா ஒத்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹீரோயினுக்கு அங்கேயே முகம் வாடி போயிடும். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் காரில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டே ஹீரோ வருவார். ஹீரோயின் ரொம்ப இதாக இருப்பாங்க. எனக்கு என்னை பற்றி பேசுகிறோம், நம்மளை கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம், எனக்குன்னு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கலந்துக்கணும்னு கூட கிடையாதா, எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஃபேமிலி தானே வரப்போகிறேன், அப்போ என் ஃபேமிலி தானே உனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னதுக்கு நீ இப்போ என்ன பார்க்க தானே இந்த ஊருக்கே வந்த அப்படின்னோடனே, நான் உன்னை பார்க்காட்டி கூட என் ஊர்லேயே இருந்திருந்தா கூட நான் ஏதாவது வேலைக்கு போயிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கு இப்போ வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிடும். உனக்கு என் ஃபேமிலியை பிடிக்கலன்னா இறங்கி போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஆமாம், நான் இறங்கி போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து இறங்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நிறைய தடவை கால் பண்ணுவாங்க. ஹீரோ காலே பண்ணவே மாட்டார். அவங்களுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கும். அவங்க ஒரு தடவை நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வரும். அது ஹீரோ கிட்டேருந்து தான் வரும். நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டோன்னு உடனே திரும்ப ரொம்ப ஆசையாக போவாங்க. அப்போவும் ஹீரோ என்ன சொல்வார்னா, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் அந்த கல்யாணத்தில் எங்கள் அப்பா அம்மாவை ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கல, எதுவுமே கேட்கல, நான் வேலைக்கு போகிறதையும் இப்படி சொல்கிறாங்க, நான் வீட்டில் இருக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேனா, காலேஜெலாம் முடித்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உனக்கு இதில் என்ன ப்ராப்ளம், அப்பா சம்மதிச்சது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு வந்து உங்கள் அப்பா நீ சொல்லிகிட்டே இருக்கியே, நீ உனக்குன்னு எதுவும் இல்லையா, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது என்கிட்ட என்ன சொன்ன, உனக்கு கேமரா அந்த மாதிரி இதில் தான் நீ அந்த லைனில் தானே போகணும், வீடியோஸ் அந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஃபோட்டோகிராஃபியில் தானே ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, அதெல்லாம் இல்லை, அப்பா வந்து யூஎஸ் போக சொல்லிட்டாரு, நான் இப்போ டிக்கெட்லாம் ரெடி ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் வீக் நான் போகிறேன் அப்படின்னு ஒன்று. அப்போ உனக்குன்னு தனிப்பட்ட ஆர்வம் எதுவுமே இல்லையா அப்படின்னு ஒன்று, என்னை பற்றியே கேட்குறேன், உன்னோட பிளான் தான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. உனக்கு என் ஃபேமிலியை பிடிக்காட்டி போயிடு அப்படின்னு ஒன்று. ஹீரோயினுக்கு இதுக்கப்புறம் எதுவும் பேசவே இருக்காது. உடனே அவர் உங்கள் பொம்மை ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிற பொம்மை மாதிரி, அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு அழுதுகிட்டே வந்து இப்போ ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அதோட இவங்க 2 பேரும் இப்போ அப்படியே பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த லவ் ஃபெயிலியர் ஆனது ரொம்பவே மன வருத்தமாக இருக்கும். அப்பவும் அவங்க ஹீரோட்ட சொல்லுவாங்க, நான் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் வேணால் வேலைக்கெலாம் கூட போகலை, நான் வீட்லேயே கூட இருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ அதை ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்குன்ற அளவுக்கு கிடையாது. ஆனால் ஹீரோயினால் அவரை மறக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இங்கே இருந்தால் எனக்கு ரொம்ப சரியில்லை, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாளைக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு அம்மாட்டையும் கால் பண்ணிவிட்டு இப்போ வருவாங்க. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க பாட்டுக்கு இருந்துகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே தான் நடந்து இந்த ஒரு விரக்தியில் தான் அவங்க தனியாக கிளம்பி ஊருக்கு போயிருப்பாங்க. அங்கே தான் பிரச்சனை பண்ணிவிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அங்கே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. அங்கே இவர் திடீர்னு முடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து அவங்க தூங்குறத அப்படியே ரசித்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிறாங்களா, அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்களே, ஐஸ்லாம் வாங்கி சாப்பிடும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாம் வந்தாங்கல்ல, அப்போ ஹேர் கலர்லாம் பண்ணியிருப்பார். பண்ணிவிட்டு அவள் பார்க்குறாலாம் கேட்டிருப்பார். அப்போ யாரை இவர் பேசுகிறாரு நம்மளுக்கு தெரியாது. இவங்கள தான் இவர் லவ் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ கூட அதை சொல்ல மாட்டார். அவங்க தூங்கி எந்திரிக்குமோ அப்படியே உட்காந்து அவங்கள பார்த்துட்டு இருப்பார். அவங்க முழிச்சு இருந்துச்சு என்ன பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி அவங்களும் பார்ப்பாங்க. எங்கே போகிறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் அங்கங்கன்னா அவங்க கதை சொல்லும்போது, சரி வா வீட்டுக்கு போகலான்னு, வீட்டுக்கா நீ தனியாக இருக்கேன், இல்லை அம்மாலாம் வீட்டில் தான் இருக்காங்கன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்லி தான் தெரியும் இவர் வந்து இவங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில் உருப்படியாக செஞ்சது 2 விஷயம் அப்படின்ற மாதிரி, அதில் ஒன்று உன்னை லவ் பண்ணது தாமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. இவங்க சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அவர் அவ்வளோ சேகரித்து வச்சுருப்பார். அப்போ அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்தே இவங்களை எப்படிலாம் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் அப்படின்றதெல்லாம் அழகாக அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இவங்க காலேஜ் படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, இவங்க பின்னாடி 4, 5 பசங்க வருவாங்க. திரும்ப அவங்கள யாரோ அடித்து துரத்துற மாதிரி இருக்கும். ஆனால் யாருன்றதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. இவர் தான் இவங்க கடைசி வரைக்கும் இவங்க எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் அவரும் இருந்திருப்பார். இவங்ககிட்ட ஆனால் டைரெக்டாக போய் லவ் பண்ணுறேன்னு அவர் சொன்னதே கிடையாது. அவர் வேற ஒரு பையனை இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இவர் மட்டும் அப்படியே லவ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். அவங்கள எந்த பசங்களும் லவ் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். அவங்க அம்மா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, இவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது ஆண்டி அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. சரின்ட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து
கிளம்பலான்னு இவங்க கிளம்புவாங்க. அப்போ ஹீரோ அந்த இந்த இந்த ஹீரோ இருக்கார்ல, இவருக்கும் வந்து இவங்க கூட கொஞ்சம் போகணும்னு தோணும். ஆனா அவங்களா கூப்பிடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கும்போது அவங்க கூப்பிட மாட்டாங்க. அவரே வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவரா ஓடி வந்து பஸ்ல ஏறிருவாரு. அந்த டைம் தான் அவர் அழகா எல்லா விஷயத்தையுமே சொல்லுவார். "நீ ஐஸ் வாங்கி சாப்பிடும்போது அங்க நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நீ அந்த நோஃபல் கூட பேசும்போது, பழகும்போது, நீ எங்க போம்போது எல்லா இடத்துலயுமே நான் உன்கிட்டயே இருந்திருக்கேன். ஆனா நீ என்ன பார்த்தது கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஊரும் வந்துரும். அந்த இடத்துல இறங்கி நடந்து பேசிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப கேரிங்கா இருப்பாரு. அதாவது என்ன சொல்றது, அந்த மழை தண்ணியில கால வைக்கக்கூடாது. இந்த பக்கம் இல்லாட்டி இந்த இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு வந்து நம்மள ஒருத்தர் இவ்ளோ நேசிச்சிருக்காரா அப்படின்ற மாரி அந்த அந்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப கேரிங்காவும் இருக்காரு அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அவர புடிச்சு போயிடும். உடனே சரின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க மனசும் ஓரளவு மாறும். இவங்க 2 பேரும் அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே இவங்களும் எல்லா இடத்துக்கும் போறது, வர்றது அப்படின்ற மாரி அவருக்கு இப்ப சந்தோஷமா இருக்கும். இவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படியே அங்க போறது, சாப்பிடுறது ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு வேணான்னுவாங்க. அப்புறம் இவர் வாங்கி வச்சிருக்கிறத அவ்ளோ ஆர்வமா சாப்பிடுவாங்க. அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்கன்றத காட்டியிருக்கவே மாட்டாங்க. அப்படியே இங்க ஸ்டாப் ஆயிடும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ ஊருக்கு வந்திருப்பாங்க. இப்ப வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது மாப்பிள்ளை பார்ப்பாங்க. ஆனா வந்து இவங்க கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். அந்த ஃபங்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அங்க ஒரு ஃபேமிலி வந்து ஹீரோயின பார்த்துட்டு வந்து அவங்கள புடிச்சிருக்கு. நம்ம பொண்ணு கேட்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இதுக்காக வந்து வீட்லயும் வந்து அவங்க பேசுவாங்க. பொண்ணோட வீட்ல வந்து பேசணும்னு இவங்க வீட்ல எல்லாருக்கும் புடிச்சிருக்கும். அந்த மாப்பிள்ளைய பத்தி சொல்லுங்க அவகிட்டன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம்லாம் உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது. அந்த பையன தான் நீ கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா கண்டிஷனா சொல்லிருவாங்க. இவங்களுக்கும் ஒரு வழி இருக்காது. சரின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளைய வர சொல்லுவாங்க. அவரோட உட்காந்து இவங்க பேசுவாங்க. அவங்க வீட்ல அம்மா சொல்றாங்களே அப்படின்றதுக்காக தான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பேசும்போது பார்த்தீங்கன்னா, என்னமோ அவங்களுக்கு அது அவருக்கும் அவங்களுக்கும் ஓகே ஆன மாதிரி இருக்கும். அந்த பேச்சிலேயே வந்து அவரும் அவங்களுக்கு புரிஞ்சுகிட்டு பேசுற மாரி எல்லாமே அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். அப்பா, அம்மாலாம் போதும் பேசுனது வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ன்னு சொல்லி பேசுவாங்க. அவ்வளோதான் இவங்க 2 பேருக்கும் புடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இவங்க கல்யாணத்துக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் கட் பண்ண ஒரு பொண்ணு இருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நன்னா இருக்கும். அத லவ் பண்ணவர் வந்து தாடி வலிச்சுட்டு ஒரு மாரி சோகமா இருப்பாரு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சிருப்பாங்க. இப்ப அவங்க 3 பேர் சேர்ந்து அதே மாரி டான்ஸ் ஆடி சேர்ந்துப்பாங்க. இன்னும் சில பசங்க வந்து பிரெக்னன்ட் ஆயி வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இப்ப என்ன மாரி சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்றத எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த டைம்ல இப்ப ஹீரோவும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்கார்ல, அவரும் வந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, அவர் ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூல் லைஃப்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தார்ல, அந்த ஃபோட்டோஸ் அவங்க மிஸ்ஸு விசில் அடிக்கிறதுலேருந்து, அவங்க அந்த ரேம்ப் வாக் பண்ணது கொண்டது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. அந்த வீடியோ ஃபுல்லா இப்ப ப்ளே ஆகும். எல்லாரும் அத நெனச்சு நெனச்சு ஒரு மாதிரி கலங்கிட்டே இருந்துட்டுருப்பாங்க. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க இவர் செகண்ட் ஹீரோ ஒருத்தர் வந்து இவங்கள லவ் பண்ண ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வருவாரு. அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கும் ஒரு பொண்ண பார்த்து வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட தான் இந்த கல்யாணத்துக்கே வந்திருப்பாரு. இவங்க 2 பேரும் ஏன் பிரிஞ்சாங்கன்றத காட்டியிருக்க மாட்டாங்க. அவருக்கு அவங்கள பிடிச்சிருக்கும். அவங்க கூட நின்னுட்டுருப்பாரு. அதே ஹீரோயின் பார்ப்பாங்க. இந்த ஹீரோ இருக்கார்ல, அவரையும் பார்த்தோனே அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடும். அவரும் கூப்பிட்டு அப்படியே ஹக் பண்ற மாரி பண்ணிப்பாரு. இப்ப இவங்களோட மேரேஜ் ரிசப்ஷன் அந்த மாரி தான் நடந்துட்டுருக்கும். இப்ப அந்த வீடியோவும் எல்லாரும் அது ப்ளே ஆயிட்டு இருக்கும்போது எல்லாரும் அத பார்த்து பார்த்து அப்படியே கண் கலங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ண எல்லா விஷயமும் அதுல இருக்கும். அப்ப அப்ப மழை பெய்யும். நல்லா மழை பெய்யணும்னு எல்லாரும் போய் ஒதுங்கி நிப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்கார்ல, அவரும் செகண்டா ஒரு ஹீரோ வந்தார்ல, இந்த ஹீரோயின லவ் பண்ணிட்டு இருந்தாரே ரொம்ப வருஷமா, அவரும் இப்ப ஹீரோயின் கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல, அவரு 3 பேரும் சேர்ந்து நின்னு பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, "அங்க பாருடி உன் 3 ஆளும் சேர்ந்து நின்னு பேசிட்டு இருக்காங்கன்ன உடனே, சும்மா இருடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்படியே கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட எல்லாருக்கும் ஒரு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா தான் அத முடிச்சிருப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மள ஒருத்தவங்க நேசிச்சிருப்பாங்க, நம்ம ஒருத்தவங்கள நேசிச்சிருப்போம். ஆனா யாரோட கையிலயோ போய் நம்ம சேர்ந்திருப்போம். அந்த லைஃபே நம்மளுக்கு ஓரளவு நிம்மதியா இருக்கும். ஒரு நேரம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாவும், கவலையாவும் இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாரோட லைஃப்பையும் சேர்த்த மாரி முடிச்சிருப்பாங்க. நல்லாருக்கும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.